அடுத்தபடியாக அண்ணல் காந்திஜி அவர்களுடைய படத்தை நமது மூத்த தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர் திரு என்.ஆர். திருவேங்கடம் அவர்களும், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய படத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர் அண்ணன் எஸ்.என். பாலசுப்ரமணியம் அவர்களும், மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களுடைய படத்தை மாநில செயற்குழு உறுப்பினரும் நம் கல்லூரியினுடைய செயலாளருமான எஸ். சந்திரசேகர் அண்ணன் அவர்களும், காளிங்கராயன் அவர்களுடைய படத்தை திரு எஸ்.எஸ். கந்தசாமி அவர்களும் உடனடியாக மேடைக்கு வந்து படத்திறப்பு விழாவை ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் தலைவர் என்ஆர்டி அவர்கள் மகாத்மா காந்தியுடைய படத்தை திறந்து வைப்பார்கள். அண்ணல் காந்திஜி அவர்கள் படம் முதலில் உள்ளது. மகாத்மா காந்தி புகழ், மகாத்மா காந்தி புகழ், மகாத்மா காந்தி புகழ், மகாத்மா காந்தி புகழ், மகாத்மா காந்தி புகழ். பெருந்தலைவர் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ். புரியல. ஐயமோ அப்படின்னா அது ஆப். மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் புகழ், மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் புகழ், மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் புகழ், மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் புகழ். காளிங்கராயர் புகழ், காளிங்கராயன் புகழ், காளிங்கராயன் புகழ், காளிங்கராயன் புகழ், காளிங்கராயன் புகழ். வெளில போயிட்டு ஏன்னா அவங்க வெளில போயிட்டு அப்படி கால் பேசிட்டோம்னா போனவங்க எட்டி பார்க்குறாங்க, இது எட்டி பார்க்குறாங்க. அப்புறம் இல்லையா பண்ணுறாங்க, அதை சொன்னேன் இங்கே இருக்கேன் என்ன அப்படின்னா, சரி நீ ஈவினிங் கூப்பிடு அப்படின்னா அதுக்குள்ளே இங்கே அப்படின்னு என்னடா இப்போ பேசுகிற அன்னைக்கு ஏதாவது சொல்ல இவ கூப்பிட்றேன்னு பேசவே முடியாது. நைட்டு பேச ஈவினிங் பேசுகிறேன். நைட் அவள் பிஸியாக போயிடுவாள், சர்ஜரி கிளாஸ் போயிடுவாள். சர்ஜரி கிளாஸ் போயிடுவாள். ஓ டாக்டரா? அக்காவா நம்மளுக்கு? என்ன கேன்சருக்கு தான். ஐயா முடிச்சு பண்ணி இல்லையா? இல்லைண்ணா அது ஆக மாட்டேங்குதுண்ணா, நெட்டு ஸ்லோவாக கிடக்கும். அடுத்தபடியாக ஷேருக்கு ரிசீவ் ஆப் மட்டும் ரேஷன் பண்ணுங்கண்ணா. ஷேருக்கு ரிசீவ் ஆப். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கும் மாநில பேச்சாளர் திரு பக்தி சாமிநாதன் அவர்கள், பக்தி சாமிநாதன் அவர்கள் விவசாயத்தின் கருத்துரை உரையாற்றுமாறு கூட வைக்கிறோம். தயவு கூர்ந்து அரங்கில் இருப்பவர்கள் அமைதி காத்து உரையை கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தஞ்சையும் புஞ்சையும் குஞ்சி விளையாடும் தஞ்சை மாநகரத்தில் காவேரி கரிசனில் காண கிடைக்காத கற்பக விருட்சம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் குடும்ப தலைவர் எங்கள் மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவருடைய பிறந்த நாள் விழாவினுடைய தமிழகத்திலே 82% மக்கள் விவசாயிகளாக இன்றைக்கு இருக்கிற அந்த விவசாய தினத்தினுடைய கூட்டத்தினுடைய தலைவர் மாநில துணைத் தலைவர் அண்ணன் ஆறுமுகம் அவர்களே, மரியாதைக்குரிய எங்கள் குடும்ப தலைவர் மக்கள் தளபதி ஐயா அவர்களே, ஐயா உள்ளிட்ட தலைவர்களே, காலத்தை கருதி
இன்றைக்கு தமிழ்நாட்டில் விவசாயிகள் எல்லாம் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய கும்பகோணத்திற்கும் பக்கத்திலேதான் வழங்கிமான இந்த ஊர். அங்கே ஒரு விவசாயி தற்கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய மரபை பொட்டழந்து, பூவிழந்து, மஞ்சள் இழந்து, மாங்கல்யம் இழந்து அவருடைய குழந்தை எல்லாம் பஞ்சையாய் பராரியாய் இன்றைக்கு தெருவிலிருக்கிற அற்புத காலங்கள் இந்த நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருமை நண்பர்களே, விவசாயம் என்றால் ஒரு கீழ்காலவர்களை விவசாயிகளை பார்க்கிறார்கள். இந்த நாட்டுக்கு சோறு போடுபவன் விவசாயி, இந்த நாட்டினுடைய முதுகுறுமாக விளங்குகிறவன் விவசாயி. இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற 2028ஆம் ஆண்டு 1,82,00,000 மக்கள் தொகை வரும் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் 2008 நிறைவேறும் போது விவசாயிகளை என்ன உற்பத்தி செய்வதற்கு இப்பொழுதே தூண்டப்பட்டிருக்கிறது. மத்திய சர்க்கார் என்ன திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, மாநில சர்க்கார் இதற்காக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு 2008 இதே நிலை நீடித்தால் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு தீவிரமாக தான் தலைநோக்கி நிற்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தயவு செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மத்திய மாநில சர்க்கார்கள் விவசாயிகளை ஊக்குவித்து இந்த நாட்டினுடைய முதுகெலும்பை, இந்த நாட்டில் இருக்கிற விவசாயிகளை காப்பாற்றுங்க. அருமை நண்பர்களே, விவசாயத்துறையில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்டின் பண்ணை விவசாயத்தில் 1 கிலோ நெல் உற்பத்தி செய்வதற்கு 27 ரூபாய் 50 காசு ஆகிறது. அது நான் சொல்லவில்லை, தமிழக அரசாங்கத்தினுடைய அறிக்கை சொல்கிறது. ஆனால் எங்களுக்கு கொடுப்பது 13 ரூபாய் 70 காசு தான். அதிலேயும் 30 கிலோ மூட்டைக்கு 20 ரூபாய் எடுத்துக் கொள்கிறார்கள். மீதி எவ்வளவு விவசாயிக்கு உள்ளது? விவசாயிகள் அத்துறை பேரும் செத்து மடிந்து கொண்டிருக்கிறோம். 82% விழுக்காடு கடன் சுமையாத விவசாயிகள் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தலைவர் ஐயா அவர்களே, மக்கள் தளபதி ஐயா அவர்களே, விவசாயிகளை காப்பாற்ற உங்களை தவிர யாரும் நாடு இல்லை. இந்த விவசாய சமுதாயத்தை காப்பாற்றுங்கள். நாங்கள் விவசாயிகள் அத்துறை பேரும் செத்து மடிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு யாருமே விவசாயியை திரும்பி பார்க்க நாடு இல்லை. ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த உங்களுக்குத்தான் அந்த அக்கறை இருக்கும். நீங்கள் தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள். ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். அருமை நண்பர்களே, என்னுடைய மக்கள் தலைவர் ஐயா அவர்கள் புகழ் உணவுக, அவ்வளவுதான் முடிச்சுட்டேன். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மதுவிலக்கு அதிகமாக தாண்டவமாடி கொண்டிருக்கிறது. என்னுடைய பழைய நண்பர் ஒருவர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கும் அண்ணன் கோவை தங்கம் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். அருமை நண்பர்களே, நம்முடைய இயக்கத்தில் இருந்த பழைய நண்பர் ஒருவர் இன்றைக்கு பைத்தியம் முடித்து அடைகிறார். குடித்து விட்டு பைத்தியம் முடித்து விட்டது. எங்கேயாவது அவரை கொண்டு போய் ஒரு அனாம ஆசிரமத்திலே அவரை அல்லது ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலே சேருங்க, அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அருமை நண்பர்களே, அந்த பைத்தியக்காரன் இந்த நாட்டிலே எதை சொல்லுவது, எதை பேசுவது என்று தெரியவில்லை. பிறகு கையிலே பூமாலாப்பட்டதை போல வந்ததுக்கெல்லாம் ஒன்று சொல்லி இந்த நாட்டை கொண்டு செல்வான பாதையிலே எந்த ஈரோடு சிங்கமனுடைய தந்தை பெரியார் கண்டுகளுக்காக மரத்தை வெட்டினாரோ அவருடைய பேரன் EVKS இலக்குமன் அவர்கள் இன்றைக்கு தார்மாராக பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் கொடுத்திருக்கிறார். லட்சம் தொண்டர்கள் நாங்கள் கொடுக்க முடியாது என் தலைவரை பற்றி பேசினார் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வெளிவருகிறேன். பெரிய விஜய் சீன் போடுவான், அவன் சீன் போட்டிருப்பா. ஆனா இவன் ஒரு அப்ப பீட்டு இவன் ஒரு கேவலமா ஒரு ரியாக்ட் பண்ணுவான் பாரு. பாரு ஹலோ, பேச வருகின்ற மரியாதைக்குரிய நண்பர்கள் அத்துணை
குறித்து பேசுவதை கேவலம் ஒன்று பண்ணுவாங்க. சிறப்பாக பேசி முடிக்க வேண்டும். இது எதுக்கு கேவலமா இருக்குது? வாழ்கையம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தான் முற்று வறுமையை நீங்கி விடுதலை தவறி கட்டு வாழ்கின்றதாமோ பாரத தேசம் தம்மை வாழ்க்க வந்த காந்தி மகாத்மாவின் வாழ்க வாழ்க. 9 ஆண்டு காலம் இந்திய திருநாட்டினுடைய அரசியலில் புள்ளியத்துறை அமைச்சராக, கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக, எந்த ஊழலுக்கும் ஆட்படாத உத்தம தலைவருடைய பிள்ளையாக அவருக்கெல்லாம் காட்சி தருகிற ஐயா வாசன் அவர்களே, ஐயா வாசன் அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக அவருடன் உச்சத்துறையாக இருக்கிற நமது இயக்கத்தை சார்ந்த அறுவை முன்னணி தலைவர்களே, செயல் வீரர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற இந்த இயக்கத்தின் நாடி நலமாக விளங்குகிற எனது இயக்க தொண்டர்களே, உங்கள் அத்துணை பேருக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண் வரலாற்று சிறப்புமிக்க மண். வைக்கம் வீர தந்தை பெரியாரை தந்த மண். பெருந்தலைவன் காமராஜுடைய புகழை தமிழகம் என்றும் பட்டி தொட்டி எல்லாம் பரப்பினானே அந்த வைக்கம் வீரர் பிறந்த மண் இந்த மண். இந்த மண்ணிலேதான் அந்தியூரிலே இந்த தேசத்தின் மிகப்பெரிய தலைவராக, அன்னை இந்திரா காந்தியினுடைய உச்ச நண்பராக 16 ஆண்டு காலம் இந்திய தேசிய காங்கிரஸ் தன் தோள்களிலே சுமந்த ஐயா மூப்பனாருடைய சிலை இந்த மண்ணிலே நிறுவப்பட்டிருக்கிறது. தஞ்சையிலே நடைபெற்ற பிரமாண்டமான கூட்டத்தை பார்த்தோம். ஐயா தலைமையிலே கொட்டிய